அண்மை செய்தி. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியில் தீ விபத்திற்குள்ளான கார் ஹோட்டல் உரிமையாளர் தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியில் கார் தீ விபத்துக்குள்ளானதில் காரில் இருந்த ஹோட்டல் உரிமையாளர் தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காரில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கிய உணவக உரிமையாளர் அன்பழகன் என்பவர் உயிருடன் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்தசாமி இணைப்பில் இணைகிறார். கோவிந்தசாமி, அருகில் உள்ள ஆண்டிமடம் பகுதியில் கார் திடீரென தீ விபத்திற்குள்ளானதில் காரின் உள்ளிருந்த உணவக உரிமையாளர் தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார். கார் எவ்வாறு தீயறிய காரணம் என்ன? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், ஆண்டிமடத்திலிருந்து இன்று காலை ஹோட்டல் திறப்பதற்காக ஹோட்டல் உரிமையாளர் அன்பழகன் தனது வீட்டில் இருந்து அது ஹோட்டலுக்கு சமையலுக்கு உரிய காய்கறிகளை காரில் எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு செல்லும் போது வண்டியை வீட்டின் கீழ்ப்பகுதியில் நிற்பாட்டி விட்டு சென்றவர் காலையில் காரை எடுத்து ஹோட்டலுக்கு போவதற்காக ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்பக்கத்துல அந்த நேரத்துல பின்பக்கமா கார் லேசா எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த மக்கள் இது ஒடியாந்து அந்த கார் எரியுதுன்னு சொல்றதுக்குள்ள இவர் கார் எடுத்துக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டார். அதாவது ஜெயகுண்டன் முத்தாஜல ரோடு மெயின் ரோட்ல இவர் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல திடீரென பார்த்தாக்க ஒரு வண்டி இவருடைய வேகம் எடுத்து நேரா அந்த ரோட்ல உள்ள மெயின் ரோட்ல உள்ள சென்ட்ரல் மீடியால போயிட்டு நேரா குத்தி இருக்கு. அந்த வண்டி நேரா போய் குத்தி நிப்பாட்டின உடனே இவருக்கு வண்டி டோர் லாக் ஆயிருக்கு. டோர் லாக் ஆன உடனே இவரால் கார் எரியத்தை பார்த்துட்டு இவர் ஒடியாந்து அவர் டோரை திறந்துட்டு வெளியில வர முடியாமலும் ரொம்பவே மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் திடீர்னு கார் மலை கார் எரிய ஆரம்பிச்சிச்சு. இவர் சொந்த ஊர் இவருக்கு ஜெயங்கொண்டத்துல ஜூப்ளி ரோட்ல குடியிருக்காரு. இவர் ஆண்டிமடத்துல கடை வச்சிருக்காரு. அங்கேயே வாடகை வீட்டில் தங்கி அன்பழகன் அங்கேயே தங்கி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு திடீர்னு இவர் அந்த கார் ஒரு பெட்ரோல் கார் தான். அது அந்த காரை புதுசா வாங்கியிருப்பாரு போல. அந்த கார் 4 நாளைக்கு முன்னாடி தான் கார் செட்ல விட்டு ரிப்பேர் பார்த்து கொண்டாந்து நிப்பாட்டி இருந்திருக்காரு. இன்றைக்கு காலையில கார் இது மாதிரி எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வரும்போது தீப்பிடிச்சு எரிஞ்சு உடனே மக்கள்லாம் அங்க இருந்த மக்கள்லாம் ஓடியாந்து தண்ணி ஊற்றி அணைச்சி பார்த்துருக்காங்க. முடியல. அந்த நேரத்தில் திடீர்னு ஜெயங்கொண்டாபுரம் திரும்ப ஆண்டிமடம் போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு ஆண்டிமடம் போலீஸார் சம்பவ இடம் மக்களோடு மக்களாக நின்று தீயை அணைத்து பார்த்ததில் அது சுத்தமா அவருடைய உடல் முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. அது தொடர்பாக ஆண்டிமடம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி கோவிந்தசாமி.